Hi, hello and welcome to Shaam's Garden. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ஹெர்பல் ஆயின்மெண்ட் பண்ணலாம்னு. சோ இந்த ஹெர்பல் ஆயின்மெண்ட் நீங்க பாமா யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரேயா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரோலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் இதை நீங்க இன்கேஸ் பாம் மாதிரி ஆக்கணும்னா வாஸ்லின் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இது பாம் மாதிரி ஆயிடும். ஸோ வாங்க நம்ம வீடியோல போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ஆயின்மெண்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு 6 வகையான இன்கிரீடியன்ஸ் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம், பட்டை, கிராம்பு, தேங்காய் எண்ணெய், இஞ்சி, அப்புறம் பிரண்டை தேவை. இதில் இஞ்சும் பிரண்டையும் ஆப்ஷனல் தான், இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயின்மெண்ட் செய்ய நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துப்போம். நாம ஏன் பேன் எடுக்கிறோன்னா அது செய்யும்போது ஃபியூம்ஸ் வரும். அந்த ஃபியூம்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் குழிமாரி சட்டிலாம் எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி இது செய்யும்போது லிட் போட்டு மூடாதீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணுவோம். பேன் நல்லா சூடாகி வந்தோடனே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பட்டையும் கிராம்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பிரண்டையும் இஞ்சியும் போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்க ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு வரும். ஸோ அந்த கலருக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மைல்டான சூட்டில் கேம்ஃபர் நல்லா நொறுக்கி அது மேலே போடுங்க. அந்த ஆயில் கூல் டவுன் ஆன உடனே தனியாக எடுத்து உரமா வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பாட்டிலில் ஃபில் பண்ணலாம். என்கிட்ட பழைய ரோல் ஆன் பாட்டில் இருந்துச்சு, அதனால் நான் அதில் ஃபில் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பெட்டர், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் இதை நீங்கள் பாம் ஆக்கணும்னா வாஸ்லின் கலந்துக்கோங்க. வாஸ்லின் மிக்ஸ் பண்ணிங்கனாலே இது திக்காயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி வாஸ்லின் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆயின்மெண்ட்டாகவே டேரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அது போக இதில் இன்னும் நம்ம 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். உங்களுக்கு என்ன வகையான எசென்ஷியல் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூக்கலிப்டஸ் பெட்டர். அண்ட் பெப்பர்மின்ட் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, அதனால் நான் அதுவும் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுறங்கிற பேரில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அள்ளி போட்டு தட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கேம்ஃபர் வந்து 5லேருந்து 10 கட்டி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் டாக்ஸிக்காக மாறிடும். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறது கூட 5லேருந்து 10 ட்ராப்ஸ் போடும். தேங்காய் எண்ணெய் 20 ml யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 10 கேம்ஃபர் துண்டு போதும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பழமொழி கூட இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு. ஸோ எதுவுமே அதிகமாக போடாதீங்க, அளவாக போடுங்க. இப்போ நம்ம இந்த பாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்மெல்லு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை எனக்கு செய்யறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 ரூபாய் கம்மியாக ஆச்சு. இதே சைஸ் ரோலாக நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் கடை வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸோட அளவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கேம்பர் அதாவது கற்பூரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 10 கட்டி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். 10க்கு மேலே போகாதீங்க, அதோட பஞ்சன்சி ரொம்ப கூடிடும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஜிஞ்சர் இல்லாட்டி பிரண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட அளவு நீங்கள் அளவாக பார்த்து போடுங்க. உங்களுக்கு கை கால் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா இஞ்சியும் பிரண்டையும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இன்கேஸ் தலைவலி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை இஞ்சி பிரண்டையும் கம்மியாக போடுங்க. அது போடாமல் இருக்கிறது கூட பெட்டர் தான். உங்களுக்கு கை கால் வலிக்கு மட்டும் அதை நான் போட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட வரேன். தேங்க்யூ.